வணக்கம். ஒரு பெரிய ட்ரக் கார்ட்டலின் ட்ரக் மன்னன் டானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ் இறங்கி வழக்கமா தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. ஆனா, இவன அதே இடத்துல வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவனோட பேர நான் வந்து 10 வாட்டிக்கு மேல வந்து மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ண முடியல. அதனால பார்த்தே படிச்சிடுறேன். நெமிசியோ ஒசேகுரா செர்வான்டேஸ். இது கூட நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணேனா அப்படின்னு தெரியல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எந்த ஊர சேர்ந்தவன்னா, ஹலிஸ்கோ. ஹலிஸ்கோ அப்படிங்கிறது வந்து மெக்சிகோல ஒரு ஸ்டேட்டு. ஹலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்ட்டல் அப்படிங்கிற ஒரு கார்ட்டல வந்து இவன் நடத்திட்டு இருக்கான். ஸோ பேசிக்லி வந்து இந்த கார்ட்டலை பற்றி வந்து சொல்லணும். மெக்சிகோ அண்ட் கொலம்பியாவில் வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு காரணம் முக்கியமாக அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏழ்மையான சூழ்நிலை, அங்கே பிழைக்கிறதுக்கான வழி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து உபயோகப்படுத்துறதுக்கு, அதாவது செய்யறதுக்கான ஒரு மூலச்சான்றுகள், மூலக்கூறுகள் எல்லாமே அந்த ஊரில் தான் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால, அங்கேருந்து ரொம்ப காலகட்டமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா 60ஸ்லேருந்தே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக கொக்கைன். கொக்கைன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரக்ஸ் வந்து அங்கே உற்பத்தி பண்ணி யூஎஸ்க்குள்ளே அனுப்புனா அங்கே ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும். ஒன்று இந்த ஊரில் இருக்க வறுமை மட்டும் இல்லாமல் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் மாஃபியா அதை தொடர்ந்து செய்கிறது. வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது. உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து நிறைய செலவு பண்ணுறதுக்கு ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு. அதாவது அந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கேவலமான இடங்கள், கேவலமான வாழ்க்கை வாழக்கூடிய எல்லாருமே இருந்தாலும் பெரும்பான்மை மக்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. எக்ஸஸ் மணி இருக்கிற ஒரு கண்ட்ரியாக இருக்கிறதுனால ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புழக்கத்தில் விட்டுட்டா, அவங்க பழக்கப்படுத்திட்டா, அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கிறதுனால யூஎஸ்க்குள்ளே ரொம்ப நாளாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பேசிக்லி உலகம் ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிற பழக்கம் இருந்தாலும் யூஎஸ் தான் ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்து சவுத் அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுனால தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கார்ட்டலும் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக ட்ரக்ஸை வந்து யூஎஸ்க்குள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதில் கொக்கைனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நார்கோஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரக் கார்ட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் வந்து அந்தந்த அரசாங்கங்களே முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணாலும் அந்த ஊர்களில் 90s வரைக்கும் அரசாங்கத்தின் துணையோடையே இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் எல்லாமே வந்து நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்துச்சு. இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் இருக்கவங்களாம் வந்து அரசாங்கத்தில் யார் தலைவராக இருக்கணும், யார் யார் மந்திரியாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய லெவலில் அந்த ஊரில் மக்களே அதை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே பாப்லோ எஸ்கோபாரை பற்றி நல்லா தெரியும். பாப்லோ எஸ்கோபார் கிங் ஆஃப் கொக்கைன் மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அரசாங்கத்தில் யாருமே வச்சுக்காத அளவுக்கு காசு வச்சது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, தனி விமானம், அவன் வீட்டில் ஒரு பெரிய ஜூ அண்ட் அவன் குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஎஸில் டூர்லாம் போயிட்டு வந்து அண்ட் எலெக்ஷனில் நின்று பாராளுமன்ற லெவலுக்கு போயிட்டு வந்துட்டான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் நோட்டோரியஸான ஒரு டான், ஒரு பெரிய கார்ட்டல் டானை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய இடங்களில் படித்தாலும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, உண்மையா இல்லையா தெரியல, அவன் பொண்ணுக்கு வந்து குளிருது அப்படிங்கிறதுனால பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்து எரிச்சு அதன் மூலியமா வந்து ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டோரியஸான டானான பாப்லோ எஸ்கோபார் பற்றி நம்மளுக்கு அந்த நார்கோஸ் அப்படிங்கிற சீரிஸ் மூலியமா, அதுக்கப்புறம் அந்த மெடியின் கார்ட்டலுக்கு அப்புறம் வந்து அந்த ஓச்சா குரூப் எப்படி அழிஞ்சுது, அதுக்கப்புறம் மெக்சிகோக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதைகள் மூலியமா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பாப்லோ எஸ்கோபாருக்கு அப்புறம் நிறைய ட்ரக் கார்ட்டல்ஸோட லீடர்ஸ்லாம் வந்து கொல்லப்பட்டாலும் எல் சாப்போ, அதாவது ரொம்ப குள்ளமான ஒரு டான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கைது செஞ்சு அவரை வந்து தப்பிச்சிட்டாரு. திருப்பியும் கைது செஞ்சு அதுக்கப்புறம் ஜெயிலில் வைக்கிறாங்க. 2வது வாட்டியும் தப்பிச்சிட்டான். இந்த வாட்டி விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கையங்கலமாக பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு யூஎஸில் இப்போ வந்து ஒரு பாதுகாப்பான சிறையில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல் மேயோ அப்படிங்கிற ஒரு டானை கூட வந்து போட்டாங்க. அதன் வரிசையில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல் மென்ச்சோ அப்படிங்கிற இந்த டான், நான் ஒரு செர்வான்டேஸ் அப்படின்ற பேர் சொன்னேன்ல, அந்த எல் மென்ச்சோ அவங்க ஊரில் எல்லாருமே வந்து நிக் நேம் வச்சு கூப்பிட்றது வழக்கமாக இருக்கனால இந்த எல் மென்ச்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. இவன் எந்த அளவுக்கு நோட்டோரியஸாக வந்து யூஎஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே பவுண்டி போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு 10 கோடி, 20 கோடி, 30 கோடி அப்படின்ட்டு இருந்தது. போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 கோடிக்கு மேலே இவன் தலையில் பவுண்டியை போட்டாலும் இவன் சிக்கவே மாட்டேங்கிறான். இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கார்ட்டல்ஸ்னால் அங்கே இருக்கிற மக்களோட மைண்ட் செட்டு தான். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போனாலும் இந்த ஊரில் நம்மளுக்கு வேலை வாய்ப்பும் இல்லை, காசும் இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி கார்ட்டல்ஸ் கூட இணைந்து செயல்படுறதன் மூலியமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க வந்து காப்பாற்றிக்கிறாங்க. குறிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை இந்த கார்ட்டல்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆசை வார்த்தை, நீ வந்து போயிட்டு இருக்க ஒரு வேலைக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன ஒரு 100 ரூபா கொடுக்க முடியுமா, நீங்கள் வந்த அப்படின்னா டெய்லியும் நீ 200 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய படிக்காதவங்க அதை எப்படி வந்து கடந்து போவாங்க, ஈஸியாக அதில் டெம்ட் ஆகி உள்ளே வந்துடுறாங்க. அப்படி வர்றப்போ அவன் கையில் வந்து கன்னையும் திணிக்கிறது, உனக்கு முன்னாடி நம்ம கேங் இருக்குது, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்காது. இப்போ யூஎஸ்க்குள்ள அனுப்புறாங்களோ இல்லையோ, அந்த ஊர்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ்லாம் வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா? அதற்கு இந்த மாரி யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட வறுமை அதன் மூலியமா போயிருது அப்படிங்கிறனால, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ்க்கு ஒத்துழைக்கிறாங்க. இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் மூலியமா எல்லா ஊர்லயுமே கரப்ட்டான அரசியல்வாதிகள் இருப்பாங்களா, அந்த மாரி அங்க ஊர்ல இருக்க அரசியல்வாதிகளுக்கும் நூற்றுக்கணக்கான கோடிகள் வருது அப்படிங்கிறதுனால, இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் மூலியமாவே அவங்க உயிர்ப்போட வச்சுக்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் ரீதியா பல பிளாக் ஷீப்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு உதவிட்டு இருக்காங்க. இதில மிலிட்ரி வச்சு இவங்கள அடக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கூட, உள்நாட்டு கலவரம் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசாங்கத்தால ஒரு அயர்ன் ஹேண்ட் போட்டு இவங்கள வந்து சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அசாசினேஷன் வந்து நடந்திருக்கு. இந்த எல் மென்ஷோ அப்படிங்கிறவனுக்கு ஒரு 130 கோடிக்கு மேல வந்து பவுண்டி போட்டாலும் வந்து, அந்த ஊர்ல இருக்கவங்களோட ஒத்துழைப்புனால, டக்குன்னு இடம் மாறியதுனால, இன்டெலிஜென்ஸ்லேயே உள்ள பூந்து சில ஆட்கள்லாம் வந்து காசு குடுத்து வாங்குனதுனால, இந்த மாரி பல ரீசன்ஸ் வந்து சொல்லலாம். மெக்சிகோ அரசாங்கத்து மட்டும் இல்லாம, இப்போதைக்கு விசாரணைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்க பல பேர கூட கையில போட்டு வச்சுக்கிட்டு, இவ்வளோ நாள் அவன் தப்பிச்சதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பொறுத்து பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது. நீங்க வாங்க, இப்போ மெக்சிகன் ஆர்மி கூட யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் டை அப் பண்ணி இந்த ஆப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 வருஷத்துக்கிட்ட வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆப்பரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்பலாம் வந்து, இவங்களோட பிளானை குறுக்கிடும் விதமா வந்து, இவனோட நடமாட்டம் வந்து வெவ்வேறு மாரி மாறிட்டே இருக்கு. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்டின் உதவியோட மட்டும் இல்லாம, நீ எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்லேயே வந்து ஆள பிடிக்கிறியா? நான் உனக்குள்ள இருக்கிறவனே பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு குல்லாவா மாத்துவேன்னு சொல்லிட்டு, இவங்களோட இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஸ்பைஸ் எல்லாம் வந்து எப்படியோ இவனோட கேங்குக்குள்ள அனுப்பி, இவனோட நடமாட்டத்தை பக்காவா கண்காணிச்சு, எப்பலாம் இவனை ஈஸியா பிடிக்க முடியுமோ, அப்படிலாம் பிடிக்காம, இவனை இதுக்கு மேல பிடிச்சு வச்சாலும் வேலைக்கு ஆவாது. இவனை வந்து போட்டா தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா, இவனால வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கைன் மட்டும் இல்லாம, சமீபத்தில எல் மென்ஷோ ஒரு பெரிய நியூசன்ஸா அமெரிக்காக்கு மாறுது ஃபென்டனில். இந்த ஃபென்டனில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமான ஒரு போதைப்பொருள். உதாரணத்துக்கு கொக்கைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தாண்டி, இன்னும் கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கக்கூடியது தான் வந்து அப்பர்ஸ். ட்ரக்ஸ்லேயே அப்பர்ஸ், டவுனர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த அப்பர் ட்ரக்கை வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொடூரமான விஷயம் தான். பல பேரோட வாழ்க்கையை அழிச்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொக்கைன் அப்படிங்கிறது உங்களுக்கு பல பாதகங்களை கொடுக்கும். பட் இதெல்லாம் விடுங்கப்பா, இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அமெரிக்காக்குள்ள எல் மென்ஷோ மாதிரியான ஆட்கள் பெரிய ஒரு பிரச்சனையை கட்டவிழ்த்து விட்டது. வெளியிலேருந்து எதிரி அடிக்கலாம், ஆனால் உள்ளேருந்தே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி இருக்குல்ல, அதுதான் இந்த ஃபென்டனில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபென்டனில் அப்படிங்கிற ட்ரக்கு ஏன் அமெரிக்கன் யூத்ஸ் கிட்ட ரொம்ப பிரபலமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் அங்கே ஆம்பிஷனே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர் நீட்ஸ் ஆர் டேக்கன் கேர் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டவுனர். இருக்கல எந்த மாதிரி ஒரு டவுனர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் மோஸ்ட்னா அந்த ஃபென்டனில் வந்து செலுத்துவாங்க. அதை செலுத்திட்டு நான் அப்படி உட்காந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6-7 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பேன். இப்படி நான் தொங்கிட்டேன்னா இப்படியே தான் இருப்பேன். இப்படி நான் கை கட்டிட்டு அதை போட்டேன்னா மோஸ்ட்டாக இப்படியே தான் இருப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த ட்ரக் யூசர்ஸ்லாம் மோஸ்ட்லி நின்னுட்டு இந்த இன்ஜெக்ஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வந்து செலுத்திப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் யாருமே இல்லாத இடத்துல அப்படின்னு. அப்படி அவங்க நின்னுட்டு அந்த செலுத்திக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே பொசிஷனில் நின்றுவாங்க. இது மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் நானும் வந்து ஒரு 1 1/2 2 வருஷமா பார்த்துட்டே இருக்கும்போது இவங்கலாம் நடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து செட்டப்பு வேணுட்டே ரீல்ஸ்க்காக இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இதை குறித்து தேடி வந்து படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறப்போ, அது வந்து பார்க்குறதுக்கு நம்பவே முடியல. ஜோம்பி மாதிரி ஆயிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம், இல்லை டிப்ரெஷன், நிறைய யூத்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இந்த ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர் மாதிரியே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால, அவன் போயிட்டு அவன் ரீசனுக்கு இந்த ட்ரக்கை ஒரு வாட்டி போட்டுறான். ஒரு வாட்டி போட்டாலே என்ன ஆகுது, அதுக்கு மேலே அடிக்ஷன். ஏன்னா அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னே தெரியாது. அதற்கப்புறம் அடுத்த நாள் அந்த ரிகவரி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குமா. ஏன்னா நம்மளையும் மீறி வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரே பொசிஷனில் அதை வருத்திக்கிட்டே நிற்கிறப்போ உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிகவரி டிப்ரெஷன் மட்டும் இல்லாமல் உடம்புலையும் வந்து தெரியும். ஆனால் ஒரு 2 3 நாளுக்கு அப்புறம் திருப்பி அதை பண்ணலாம் அப்படின்னு தோணும். இப்படி இந்த எல் மென்ஷோ மாதிரியான ஆட்கள் யூஎஸ்குள்ளே இந்த ஃபென்டனில் இறக்கி அதை பழக்கப்படுத்தி அதை ரொம்ப ப்ராப்ளமாக்கி, யூஎஸ் எவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி, ஆல்மோஸ்ட் எல்லா மாகாணங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபென்டனில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டான். அப்படிங்கிறதுனால இதற்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு டிசைட் பண்ணி மெக்சிகன் அரசாங்கத்தோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாசினேஷன் நடத்தியிருக்காங்க. அசாசினேஷன் நடத்தது மட்டும் இல்லாமல் எல் மென்ஷோவோட பையன் அங்கே இருந்திருக்கான். நீ வாடா தம்பி, நம்ம யூஎஸ் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு டான் செத்துட்டார் அப்படின்னா உடனே அவங்க பையனை வந்து அடுத்த டான் ஆக்கி ஆப்ரேஷன்ஸ் நடத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு இருந்த மரியாதை அவனுக்கு இருக்கும், அதே வந்து மசில் பவர் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் அரசாங்கம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இதில் இன்னொரு சைடும் இருக்குது. இப்போ யூஎஸில் ஒருத்தருக்கு ஒரு அரசியல் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி வந்து தீவிரவாத நடவடிக்கைலாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். டக்குன்னு பாம்பு வெடியும். அதில் பல நேரங்கள் உண்மை இருந்தாலும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சந்தேகப்பட்டு அதை பார்த்துருப்போம்ல, ஏன்னா அதை வச்சு ஒரு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கமும் செய்கிறதுக்கு அரசியலே இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு மெக்சிகோவில் வால் கட்டணும்,
அப்படின்னு சொல்லி பிரபலமானவர் ட்ரம்ப் இல்லையா? அதே மாதிரி மெக்சிகோவில் இருக்க ட்ரக் கார்டல்ஸ்லாம் ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் அந்த ட்ரக் கார்டல்ஸையும் வளர விட்டு, அது தவறு இல்லைன்னு சொல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து தப்பு, கண்டிப்பாக வந்து அந்த கார்டல்ஸ்லாம் ஒழிக்கப்பட வேண்டியதான், வளர விட்டுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது இதன் மூலிமா ஒரு சமூக பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கே டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுத்து ஹீரோ ஆகிறது ட்ரம்ப் மாதிரியான, அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட அப்பப்போ இந்த ட்ரக் கார்டல்ஸ் வச்சு விளையாடுறது ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனைலாம் அது இல்லைங்க. மெக்சிகோவில் அந்த ஹலிஸ்கா அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் வந்து ஏற்பட்டிருக்கிற, அந்த ஸ்டேட்டில் ஏற்பட்டிருக்க கலவரம் தான் அந்த அரசாங்கத்தையே வந்து தூக்கி சாப்பிடும் விதமாக இந்த எல்மென்ச்சோட ஆட்கள்லாம் எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் ஆர்மிலேருந்து எவனோ ஒருத்த போகிறானா, என்னப்பா எங்ககிட்டயே இந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லை நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்டு பொறாமப்படுற அளவுக்கு இந்த எல்மென்ச்சோ கார்ட்டலில் இருக்க ஆட்கள் எல்லாம் மர்சனரிஸ், ப்ராப்பர் அந்த டிஃபென்ஸில் இருக்க மாதிரியான எல்லா கியர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. கன்று தான் பொதுவாக வச்சுருப்பாங்களே, ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு, அப்புறம் ராணுவ டேங்க் மாதிரியான வாகனங்கள், ஒரு சின்ன ராணுவத்தையே வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ காசு வந்து கொளிக்குது. அதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிஸ்கோ நகரத்தில் நிறைய கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு உச்சத்துக்கு போயிட்டு வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில், அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்க பெட்ரோலே வச்சு ஃபுல்லாக நம்ம பூக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றல, அந்த மாதிரி பெட்ரோலை ஊற்றி வந்து பெட்ரோல் பங்கே எரிய வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க தாண்டி போகிறாங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய அழிப்பை ஏற்படுத்திட்டே போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து சில மக்கள் அதன் மூலிமா காசு சம்பாதிக்கிறாங்கன்றதுனால வந்து ஒத்துழைச்சு போனாலும், சில மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம வீடுலாம் அப்படி எரியுதே அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ 2000 ராணுவ வீரர்களை அந்த மாகாணத்தில் வந்து மெக்சிகன் ராணுவம் இறக்கிருக்கு. இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இன்டெலிஜென்ஸு வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வரும் அப்படின்னு சொன்னாலும், அதாவது உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணால் நாங்கள் அதை அழிக்கிறதுக்கு பண்ணுறோன்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான மட்டும்தான் அவங்க ராணுவத்தை இறக்குவாங்க. இந்த நேரத்தில் எப்படா இதை அடக்கிறது அப்படின்னு தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காங்க மெக்சிகன் அரசாங்கம். இந்த ட்ரக் கார்டல்ஸ் அப்படிங்கிறது இந்த எல்மென்ச்சோ சாவட்சின் மூலிமா ஒழியுமான்னு பார்த்தா ஒழியவே ஒழியாது. உலகம் முழுக்க இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருந்தாலும் இந்த ஒரு அசாசினேஷன், ஏன்னா பொதுவாக கைது செய்து வந்து கூட்டு போவாங்க, பட் ஒரு அசாசினேட் பண்ணி அங்கேயே போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறனால உலகம் முழுக்க இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை குறித்து வேறு தகவல்களோடு உங்களை வந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.